Anite Tarek, yeah. Indian politics, economy, how we talk. Three hosts, one voice, Malaysian, Indian strong. Anite Tarek, singer, long. Tarek hot. சலாம் சுஜாத்ரா தான் வணக்கம் எல்லாருக்கும். வெல், 2 வாரம் நம்மளுக்கு தொலைக்காட்சி இல்லை. அதாவது இந்த அன்னத்தேத்தாரே கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம். அதனால அன்னத்தேத்தாரே உங்களிடத்தில் வந்து சேரல. அதற்கு நீங்கள் எனக்கு நம்மளுடைய டீமுக்கு மெசேஜ் பண்ணி எங்கே ஷோ காணும், வீடியோ காணும் அப்படின்னு கேட்டீங்க. நம்ம காண போகலைங்க, நம்ம அங்கே தான் இருக்கிறோம். பட் we have been a bit caught up with things. So once again, welcome to Anne Thethare Show. Anne Thethare Showக்கு உங்களை வருக என்று வரவேற்கின்றோம். Where ideas brew, opinions are respected, and where we speak about things which is facts. And நம்மளுக்கு எது உண்மை எதுவோ அதை நம்ம பேசுகிறதுக்காண்டி இந்த அன்ன தேத்தாரே ஷோ. Well, today with me, I have a friend who is known in the industry where, he's a known back-end guy lah. So facts, numbers, analysis இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவர் என் கூட இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறார். ஸோ அவர் யாருன்னா நம்மளுடைய நண்பர் மிஸ்டர் ஸ்டீவன். மிஸ்டர் ஸ்டீவன். ஹலோ மிஸ்டர் ஜான். ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம் எவ்ரி ஒன். நான் வந்துட்டு ஸ்டீவன். நீங்கள் தெரிஞ்சவங்க வந்துட்டு என்ன ஸ்டீவன் பிராண்ட் ப்ரோ அப்படின்னு தான் முக்கால்வாசி பேருக்கு எனக்கு தெரியும். இப்போ நம்ம வந்துட்டு பிராண்டிங்கில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்துட்டு அரசியல். ஸோ அரசியல் பற்றி நம்ம பேசுவோம். அரசியல் ஒரு பிராண்டிங் தானே பிரதர்? ஆமாம், அரசியல் இட் ஹேஸ் டு ஹேவ் சம் பிராண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா அந்த பிராண்டு தான் நான் என் தலைவனுடைய மூஞ்சிடா என் பிராண்டு அப்படின்னு சர்க்கார் படத்தில் சொன்னார். ஸோ அந்த மாதிரி திஸ் பிராண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களை இன்றைக்கு ஹோஸ்ட். ஸோ வி ஆர் இட்ஸ் கோன் டு பி யூ அண்ட் மீ டுடே. ஸோ வி கோன் டு ஸ்பீக் அபவுட் வாட்ஸ் ஹேப்பன், என்ன நடந்தது, எப்படி போனது அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நெகிரி செம்பிலான் அப்படி தான் ஆரம்பிக்கணும். நெகிரி செம்பிலானோட இட்ஸ் we all know what transpired. So Negri Sembilan, out of 36, 18 was Barisan National, 11 was PH Pakatan Harapan, and 4 was PN, 3 was Wawasan. So it's a total up of 36 Adun states, where UMNO had 16, MCA 2, MIC 0, DAP 9, Kadilan 2, Amana 0, PAS 4, Wawasan 3. So இது எனக்கு எடுத்தீங்களா, it's something which was written in the walls. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த நேரட்டிவ்ஸ் விச் வாஸ் பிளேட். இப்போ அன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட், நம்ம சகோதரர் இன்னொரு நியூஸ் சேனலை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தான் சொன்னோம்ல முன்னே, நம்ம தான் படித்து சொன்னேன் அப்படின்னு டத்தோ சொன்னார். இப்போ இந்த படித்து சொன்னது அப்படி பார்த்தீங்கன்னா, த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் த இண்டியன்ஸ். ஐ சி ஸ்டீவன், ப்ராப்ளம் வந்து இந்தியன் கிடையாது. இந்த இந்தியர்கள் நம்மளுக்கு நிறைய பேர் வாக்களிக்க வெளியே வந்தாங்க, நிறைய பேர் வாக்களித்தாங்க. அதில் நீ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 8 approximately which we checked, it's about 889,490 registered voters in the போன எலெக்ஷனில். the turn-up was 72.64% roughly அங்கே. So it was a very good turnout than the last time. நீங்களும் அங்கே இருந்தீங்க, எப்படி அதை பார்த்தீங்க? நம்ம பார்த்ததில் வந்துட்டு முக்கால்வாசி நம்மளோட ஸ்பெஷலி இந்தியன்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு எப்பயுமே முன்ன உள்ள எலெக்ஷன்லேருந்து இது வரைக்கும் வந்துட்டு அவங்க நம்புறது வந்துட்டு நம்ம பிஎஸ்ஐ தான் நம்புகிறாங்க அவங்க.
ஸோ இந்த தடவையும் வந்துட்டு அவங்க நம்புறது முழுக்க நம்புறது வந்துட்டு பிஹெச் தான் நம்புகிறாங்க. ஏன்னா பிஹெச் தவிர்த்து வேறு எந்த பார்ட்டியும் வந்துட்டு அவங்களுக்கு வேண்டியதை வந்துட்டு செய்யக்கூடிய அளவுக்கு செய்வாங்க அப்படின்னு வந்துட்டு அந்த நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா அனுபவம் பாருங்கள், 60 வருஷம் அனுபவம் இருக்குது அவங்களுக்கு. 60 வருஷம் கொடுத்து ஒன்றும் செய்யலைன்னா வந்துட்டு நம்ம இன்னும் எத்தனை வருஷம் கொடுக்குறது? ஒரு கட்சியை பார்க்குறதுனா வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுறதுனா, இப்போ 3 வருஷம் என்ன நம்ம வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறது இந்த கட்சியை பற்றி? ஒரு கட்சிக்கு 60 வருஷம் கொடுத்தோம், சரி இந்த கட்சிக்கு 3 வருஷம் மட்டும்தான் கொடுக்குறோம், நம்ம மேற்கொண்டும் கொடுப்போம், ஏன்னா மித்த கட்சிக்கு நம்ம கொடுத்த அளவுக்கு இது செய்வோன்னு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்துட்டு ஒன்றும் மக்களுங்க வந்துட்டு பிஹெச்க்கு தான் வந்துட்டு நம்ம இந்திய மக்களுக்கு வந்து முழுக்க வந்துட்டு ஆதரவு கொடுத்தாங்க. அதில் ஒரு சில பேர்னா வந்துட்டு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு பழைய கட்சிக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆதரவு கொடுப்போம். அதாவது பரிசா நேஷனல் அண்ட் பரிசா நேஷனல் எம்ஐசி இப்போ பெரிகாத்தான்லேயும் இவங்க எம்ஐபிபி இருந்தாங்க. நாட் மிஸ்டேக் உரிமையும் அதில் வந்தாங்க, பர்சாத்துவும் இருந்தாங்க, அதுலேயும் இந்தியன் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. அப்போது அந்த ஓட் சதறினது என்று நம்ம பார்க்கலாம். ஆனாலும் லைக் வாட் யூ சே த மெஜாரிட்டி வாஸ் ஸ்டில் வித் பக்கத்தான. இப்போ நம்ம இந்தியன்ஸ் நின்ன இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்தியன்ஸ் நின்ன இடத்துல மட்டும் இல்லை, மெஜாரிட்டி நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு சீனர்கள் ஓட்டம் இந்தியர்கள் ஓட்டம் வந்துட்டு நம்ம பக்கத்தான அரப்புக்கு தான் முழுக்க வந்துச்சு. ஆனால் எத்தனை லோக் தோத்துட்டாரு? எத்தனை லோக் தோத்தது காரணம் வந்துட்டு மெஜாரிட்டி மலாய்க்காரங்க வந்துட்டு அந்த அவங்க சொன்ன சில பொய்யான தகவலை வந்துட்டு நம்பிட்டாங்க ரொம்ப பேர் வந்துட்டு. அதுதான். பட் என்னன்னா நான் அன்றைக்கி ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். சரவணன் சொன்ன மாதிரி சரவணன் எம்ஐசி துணைத் தலைவர் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, there is no representative of Indian now in the government, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்படி இல்லை. அப்போ நம்ம படித்து சொன்னோம் இது ப்ளூ வேவ் அப்படின்னாங்க. இது எம்ஐசியை பரிசா நேஷனலில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஐ டிஃபர் டு டேட் பிகாஸ் பார்த்தீங்கன்னா it is not because of it's not a blue wave or people are going back to MIC கிடையாது. because stats wise நம்ம பார்த்தோம்னா it is still with PH. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி still with PH. இப்போ இது வந்து ஒரு blue wave சொல்கிற காட்டிலும் I think I am bold enough to say it's a Malay wave. We should understand that இது வந்து ஒரு வேவ். எப்போ இந்த மலாய்க்காரங்க ஒன்றாய் சேர்ந்த நேரட்டிவ் ஒன்றாய் சேர்ந்து ஒரு நேரட்டிவை கொண்டு வருகிற ஒரு வேவ். இப்போ அந்த வேவ் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை லோக் தோத்தது சீனர்கள் கிடையாது. ஆமாம், எத்தனை லோக் தோத்தது முழுக்க வந்துட்டு மலாய் ஓட். அதாவது என்ன செஞ்சாங்கன்னா வந்துட்டு இந்த கிளாந்தான் தெலுங்கானூர்லேருந்து ரொம்ப பேர் வந்துட்டு பாஸ்காரங்க வந்துட்டு இந்த நிகர் சிம்லானுக்கு வந்துட்டு எத்தனை லோக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா எத்தனை லோக் தான் அடுத்த மந்திரி பசா வந்துட்டு நேர்பி டிஏபிலேருந்து தான் ஆகுவாங்க மந்திரி பசாவா. எத்தனை லோக்கு ஓட்டு போட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம எஸ்கோ சரி எல்லாமே வந்துட்டு டிஏபி தான் வந்துட்டு இந்த ஃபேக்சுவல் தான். என்னன்னா வாட் சேட்னிங் அபவுட் ஐ திங்க் இந்தியர்களை காட்டிலும் மலாய்க்காரர்கள் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் பாலிடிக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. ஆமாம், ஏன்னா அவங்களுடைய உரிமையை நம்ம பறிச்சிருவாங்களோ சீனர்கள் பறிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறதுனால they are zealous to not let other people. இப்போ நம்ம முக்காசி பார்த்தோம்னா வந்துட்டு இந்த எக்கனாமி பற்றி தெரிஞ்சவங்க, எக்கனாமி பற்றி படித்தவங்க, அப்புறம் நல்லா படித்தவங்க, கிராஜுவேட்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு பிஹெச்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுதான். மலாய்க்காரங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பழைய ஓட்டர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளோட உரிமையை பறிச்சிருவாங்க. அதாவது எலெக்ஷனில் வந்துட்டு நீங்கள் என்னத்தான் நாட்டுக்கு செஞ்சாலும் இப்போ நம்மளோட கரன்சி எடுத்தாலும் பார்த்துங்க எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க நம்ம கரன்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒரு காலத்தில் வந்துட்டு ஏஷியா எந்த கண்ட்ரி நம்ம கரன்சி எடுத்துகிட்டு போனாலும் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுற ஒரு கரன்சியாக இருந்துச்சு. இப்போ நம்ம அன்வர் இப்ராஹிம் பிஎம்எக்ஸாக வந்த பிறகு நம்ம கரன்சியோட ஹைக்கிங் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாமே பெருமைப்படுறாங்க. நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இப்போ கரன்சி இருக்க இவ்வளோ அதிகமாக இருக்குது, நம்மளும் வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறோம் வெளியூருக்கு போகிறதுக்கோ எனி கண்ட்ரிஸ்க்கும் நம்ம போகலாம் அப்படின்னு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியான அந்த திங்கிங் வந்துட்டு நம்மளோட மக்களுக்கு வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த படித்தவங்களை எக்கானமி பற்றி தெரிஞ்சவங்க தான் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 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 விஷயமா பார்க்காம வந்துட்டு
அதிகமான மலாய்க்காரர்கள் வந்துட்டு எதை பார்க்குறாங்கன்னா வந்துட்டு கேத்துவானான் மலாயு டன்ஜுகா அகாமா இது மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதாவது அவங்களோட மதம் சார்ந்தப்பட்டது யார் பேசினாலும் வந்துட்டு அவங்க தான் கிங்கு, மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மதம் தான் முக்கியம், நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல, கரன்சி உழுந்தாலும் பரவாயில்ல, யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு மதம் தாண்டா முக்கியம் அப்படின்னு உள்ள உங்க தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஓட்டு போட்டவங்க இந்த பாஸ்கம் பிஎன்க்கு வந்துட்டு ஓட்டு போட்டவங்க. இந்த சொல்லி தான் வந்துட்டு ஓட்டையும் வாங்கினாங்க அவங்க. ஆமாம், கரெக்டு. அந்த மதத்தை பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாய் இப்போ அவங்க வந்து அவர்கள் அவங்களுடைய மதத்தை பற்றி பேசுகிறாங்க. நம்ம இந்தியர்கள் நம்ம இதெல்லாம் பறிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பேசுகிறோம். பட் என்ன ஃபெயிலியர்னா ஐ டெல் யூ, இப்போ என்ன ஆச்சுன்னா சரவணன் அவர் சொல்கிறாரு நம்மளுக்கு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை. நானும் அதான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை என்ன காரணம் வந்து யாரும் நம்பலையா? கரெக்டு. இப்போ என்னன்னா இப்போ ஈவன் இன் பக்கத்தான் ஹரப்பான் என்ன நடந்ததுன்னா, so these people they were zealously coming in front. இது வந்து it's going to bring see Malaysia is we are all Malaysians. We don't come by race first. நம்மளுடைய இனமோ நம்மளுடைய இப்படி இல்லை, we are Malaysian first. அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்போ முயடன் முன்ன சொன்னார் saya Melayu dulu அப்படின்னாரு, நாட் Malaysian first. அப்படி சொல்றவங்க பார்த்தோம்னா வந்துட்டு கட்சி வந்துட்டு மல்டிரேஷியல் கட்சியெல்லாம் இருக்கணும். ஆமாம், இப்போ நம்ம கட்சி பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிரேஷியல் கட்சி, இது மல்டிரேஷியல் கட்சி. அப்போது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மலே சைனீஸ் அண்ட் இந்தியன்ஸ் கான்டெஸ்டிங். அப்போது அதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம காடிலான ஜெயிச்சது ஒரு சைனீஸ் ஒரு இந்தியன். நம்ம இட்ஸ் நாட் மல்லே சென்ட்ரிக் கவர்மெண்ட் வேர் தே வான். அப்போது இது என்னன்னா சேடனிங்னா அகெயின் MIC contest but they failed to win any seats. So that clearly shows that the Indians are not with them. They're not with them. I think maybe the Malays also are not with them. இப்போ இன்னும் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா இதுலன்னா, இந்தியர்கள் வந்துட்டு அதிகமான சீட்டு ஜெயிக்கணும்னு வந்துட்டு எல்லா கட்சியும் பாட்டு பாடுறாங்க. ஆனால் இந்தியன் பிஹெச் ஏற்கனவே வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துக்கணும், ஸ்ரீதஞ்சங்க எடுத்துக்கோம், டாக்டர் ராஜசேகர் இருந்தார். அவர் நிற்கிற இடத்துலயே வந்துட்டு பரிசாத்தும் ஒரு இந்தியனை போட்டிருக்காங்க, பாரிசானும் இந்தியனை போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம பேசுறது மாத்திரம் தான். ஆமாம், நம்ம வந்து வைக்க அந்த ரெப்ரசன்ட் அதெல்லாம் சும்மா நம்ம வீடியோ காண்டியே நம்ம பேசிடலாம். நம்மளுடைய ரேட்டை ஏற்றுறதுக்கு அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். we can say that we are Indians, Indian first அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தம்பி வந்து எனக்கு குரூப்பில் என்னுடைய ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணார். அவர் உரிமை கட்சி சேர்ந்தவர் தான். என்ன போட்டாருன்னா, அது ரொம்ப செக்ஸியஸ்ட் ரிமார்க்ஸாக இருந்தது. So I told the guy, I said, you want to comment like this? That's how Urumai talks. Go comment at Urumai's page. Don't comment at mine. Because mine is a family orientated. Children will see. Don't comment like that. இது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி because they only அது இப்படி தான் அட்டிக்கிறது தான் இருக்குது. அது சரி நம்ம என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் இருக்கிறனால நம்மளை வந்து பின் தாங்கி போயிட்டு இருக்கோம். Our people are continuously going at back. அப்போது I was on ground. I see people they are influenced by social media. நீங்கள் வந்து ஒரு பிராண்ட் கிரியேட்டர். ஆமாம். ஸோ ஹவு டு யூ see that? ஆமாம், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பிராண்டில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பிராண்டிங் பிரகாரம் நம்ம பேசினோம்னா வந்துட்டு, இப்போ இந்தியன்ஸ் ஒரு பிராண்ட் எடுத்தோம்னா வந்துட்டு நம்ம அதிகமான இந்தியர்கள் சான்று நம்ம அதிகமான இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு உரிமை கேட்குறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு நல்லா அதிகமாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன்ஸ் எங்கே நிற்கிறாங்களோ அங்கேயே தான் எம்ஐசிக்காரங்க ஒன்று இந்தியன்ஸை போடுறாங்க. இந்தியன்ஸ் எங்கே நிற்கிறாங்களோ அங்கேயே தான் வந்து பெருசாத்தும் இந்தியன்ஸை வைக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறோன்னு வந்துட்டு நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ ஸ்ரீதஞ்சங்களே வந்துட்டு ஒரு பரிசான் வந்துட்டு ஒரு மலாய்க்காரங்களை போட்டிருந்தாங்களாம் வந்துட்டு அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி தெரியாமையே வந்துட்டு பல பேர் வந்துட்டு சில விஷயங்கள் தெரியுது. டெமோக்ராட்டிக்ஸில் அது வந்து அந்த இடத்துல இந்தியன் கூட இருக்கும், நம்மளுக்கு வந்துடுவாங்க ஓட்டு. ஆமாம், நான் இது ஒரு கல்குலேஷன் எதுவுமே ஸ்டடி பண்ணாமல் எதுவுமே செய்யறது தான். I saw this post. இவங்களாம் நம்மளுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ I saw the post. அவங்க என்ன சொன்னாங்க, இப்போ சிரமஞ்சாயில் ஸ்ரீதஞ்சம் ஃபுகாட் இவங்களாம் நல்லா வேலை செஞ்சாங்க அங்கே அந்த எலெக்ஷன் டைமில் ஆல் அவுட்டாக போனாங்க. கரெக்ட், எலெக்ஷனுக்கு தான் ஆல் அவுட்டாக போனாங்க. அதுக்கு முன்னுக்கு
அதுக்கு முன்னாடி வர மாட்டாங்க யாருமே வந்துட்டு. அதாவது என்னன்னா அந்த மக்களுக்கு யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இறங்கி வேலை செய்கிறவங்க, உதவி பண்ணுறவங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துக்குவோம், பல பேர் வந்துட்டு பல இடத்துல நின்னாங்க. யார் ஜெயிச்சாங்க, யாருக்கு வந்துட்டு அதிகமாக ஓட்டு கிடச்சி, இவங்களை எல்லாமே வந்துட்டு பல பேருக்கு தெரியும். இப்போ ஆந்தனி லோக்கோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவரை தோக்க அடிக்கணும்னே சொல்லி குறியை பார்த்து அவரை வந்துட்டு தோக்க அடித்தாங்க. இப்போ மித்த இடத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணாமல், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு ஒப்போசிஷன் வந்துட்டு ஆளை போட்டு, அதாவது எந்த எந்த விஷயம் நீங்கள் இப்போ பர்சனாக வந்துட்டு வேறு விஷயம் பேசுறதுக்கே இல்லை நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு. எக்கனமி சரி, நம்ம நாடோட நிலவரம் சரி. பட் தட் மீன்ஸ் இப்போ ஸோ நம்ம என்ன ஓகே ஸோ that's the issues. இதுதான் இதெல்லாம் ராஃப்லி நம்மளுக்கு தெரியும், இல்லை எல்லாருக்கும் தெரியும். அவங்க கொண்டு வர நேரட்டிவ் என்ன, பரிகாத்தா நேஷனல் பாஸ் இவங்கெல்லாம் கொண்டு வர நேரட்டிவ் வந்து டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்ட் யூனிட்டி கவர்மெண்ட் கராஜான் மடானி இவனுங்க உள்ளுக்கு இருந்தாலும் கூட, பரிசா நேஷன் உள்ளுக்கு இருந்தாலும் கூட இந்த மடானி அரசாங்கம் இப்போ இந்தியர்களை வெறுக்கல, முலாயக்காரன் வெறுக்கிறான்னு பேசுகிறானுங்க. இப்போ இந்தியன் இப்போ எப்படின்னா செக் லிஸ்ட் மாதிரி பாஸ், இந்தியன், சைனீஸ், மலே, இந்தியன் டன், நம்ம வந்து அவங்கள வந்து உடச்சிட்டோம். இப்போது மலே டிக் பண்ணுறாங்க, இப்போ அடுத்து சீனை. ஸோ தியர் அஜெண்டா இஸ் மோர் டு பிரேக் த யூனிட்டி ஆஃப் மலேஷியன்ஸ். அவங்க யுனைட் பற்றி பேசலை, வாங்க let's come all together, let's come all races together அப்படின்னு இல்லை. they want to break the Malays and break and rule, divide and rule. இப்போ சரி அது இருக்கட்டும். கேள்வி நம்ம என்ன கேட்டுக்கணும்னா, வெல் பக்கத்தான் ஹராப்பான் has to accept, I will say we accept as how நம்மளுடைய கமாண்டிங் சீஃப் ஆஃப் கொமாண்டர் berperang kita yang amat berhormat Amiruddin telah, Datuk Amiruddin Syari kata we lost but kita belum berkecai lagi, we are not broken, we are still united as one, but then we accept the fact that we have lost. Appo in the lost, I think it's something we have lost Johor and now we have lost Negeri. So there's something that Pakatan Harapan should learn for. ஸோ இதை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, கீழே இருந்து மேலே வரைக்கும் சொல்கிறாங்க. பட் என்ன லேர்ன் பண்ண, வாட் ஷுட் வி லேர்ன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இப்போ அமருதீன் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கலான்னா வந்துட்டு மக்களுங்க வந்துட்டு படித்த மக்களுங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பக்கத்தான் ஹராப்பான் தான் வந்துட்டு ஓட்டு போடுறாங்க. இப்போ நம்மளோட சில மக்களுங்க, அதாவது மலாய்க்காரர்கள், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாம் மலாய்க்காரங்க, இவங்க வந்துட்டு மெஜாரிட்டி எப்படி பார்க்குறாங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம மதமாக தான் இருக்கணும், எல்லா மினிஸ்டரும் நம்ம மதமாக தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் நம்ம மதமாக தான் இருக்கணும், எந்த பொசிஷன் இருந்தாலும் வந்துட்டு இது வந்து மலாய்க்காரங்க சான்றாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. ப்ரோ, இஸ் திஸ் வாட் PH leaders are thinking, or is this what Barisan National leaders are thinking, or Pakatan Harapan, or generally people are thinking? ஏன்னா இப்போ நம்ம PH நம்ம பார்க்கும்போது that means there was some things which are wrong. அப்போ not that the government is not doing, நிறைய அவங்களுக்கு சாரா, and I know Datuk Sri the Prime Minister, he went down to Tantra many times and he is helping, நிறைய செய்கிறாரு. ஆனால் அந்த ஓட்டு ஏன் திரும்பலை? What is wrong? That means is Pakatan Harapan doing mistake somewhere? What is the mistakes? மிஸ்டேக்ஸ் பக்கத்தான் ஹராப்பான் நம்ம வந்துட்டு மதத்தை பற்றி பேசவே இல்லையே, இதுதான் நம்ம செஞ்ச மிஸ்டேக். யாரையும் கொண்டைம் பண்ணல, யாருமே வந்து தாழ்த்தி பேசல. இப்போ பாயிண்ட் என்னன்னா, that means அப்ப ஆமா மல்டிரேஷியல் பார்ட்டி, எக்ஸாக்ட்லி ஐ அக்ரி. that means நம்ம வந்து யாரையும் தாழ்த்தி பேசல, அவன் அந்த மாதிரி கிட்ட just because இப்ப நான் சொல்லுவேன் இந்த மதம் பெருசு, இந்த மதம் பெருசு, நம்ம அதை பற்றி பேசவே இல்லை. நம்மளாம் ஆமா எல்லாமே சரிமான, எல்லா மதமும் நல்ல மதம், எல்லா மக்களும் நல்லவர்கள், எல்லாமே இந்த மலேசியன்கள். இவங்கள மாதிரி நம்மளும் இப்படி பேசணுன்றானுங்க. ஆமா. பட் என்னன்னா, see people who are watching, இப்போ நம்ம இந்தியன், I will never complain the Indian people. இப்போ நான் அன்னைக்கும் நான் சொன்னேன், I said the problem is not with the Indian people.
The problem we lost because it's a wave. It's a wave of this our Malay friends. Malays friends. Malay friends who அப்போ இப்படி இப்போ சாம்பியன் கிட்ட இப்படி பேசும்போது தான் லூஸ் நம்ம கெயின் பண்ணோம்னா தென் we are going backwards. ஆமாம். The nation நம்ம பின் வாங்கி தான் போவோம் மோடிய, நம்ம முன்னுக்கு போக போகிறது இல்லை. என்ன காசு நம்ம தான் லெஸ்ட்டு. நம்மளோட ஜிடிபியில் ரேங்கிங்கில் we are coming up. மற்றவங்க கூட நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ஆர் கம்மிங் இன் ஆல் ஆஃப் திஸ் எக்கனாமிக்கல் திங்ஸ் திஸ் டே. பட் yet that is not important, bro. For certain people is not important because it's not important. நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல. அவன் காசு எடுத்தா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு மல்லே கேர்ள். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா வந்துட்டு லஞ்சத்தை ஒழிக்கணும்னு வந்துட்டு ஒரே குறியா இருக்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். அப்ப இவர் எப்படியாவது கீழே தள்ளுனா தான் முடியும் நம்ம லஞ்சம் வாங்குறதுக்கு. இந்த குறியில ரொம்ப பேர் இருக்காங்க. இது நம்ம தப்பா tapa ngaji tapa 1MDB tapa orang kita அப்படின்றாங்க. இத மக்களாகிய நீங்க இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும்ன்ற. இதை யாரு கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இது கண்டிப்பா நம்மளுக்கு திரும்பி ஒரு பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா this is what is happening. That doesn't matter. 1MDB அப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோல this it's a Malay girl, woman also. So she's saying, so they asked, Najib kena keluar. Najib kena keluar. Apa halu tak tu? Hey, seriously ya? You where were you? உண்மையாவே இருக்கிறீங்களா இல்ல நீங்க delusional இருக்கிறீங்களா என்னன்னு I don't understand. Because she's crying on the camera. I mean, I don't know whether it's a true cry or not, but she's crying lah. When you say Najib must come out. அப்போ should we be like them? You see, MIC காரர் ஒருத்தர் வந்துட்டு அவரோட இதை பார்த்த வீடியோவை அதில் அவர் என்ன பேசுகிறார், 2 விஷயந்தான் வந்துட்டு MIC கேம்பெயின்லேயே பேசியிருக்காங்க. அவங்க கேம்பெயினுக்கு ரொம்ப ஈஸியாக பேசக்கூடிய விஷயம். ஏன்னா எக்கானமி பற்றி பேச வேண்டிய அது ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது அதை பற்றி. நாடு நல்லா இருக்கணும், நாடு செழிப்பாக இருக்கணும், இப்போ நாடு நல்லா அமைதியாக இருக்குது, எல்லாருமே இந்தியன்ஸும் வந்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, இது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது முக்கியம் இல்லை கேம்பெயின் பண்ணுறதுக்கு. கேம்பெயின் பண்ணுறதுக்கு என்ன முக்கியம், 2 இஷ்யூ தான். ஒன்று, பிரதமர் சொல்லிட்டாரு இந்த கோயில் வந்துட்டு கோயில் ஹராம்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, இது ஒன்று வந்துட்டு அது ஒரு மாணவி வந்துட்டு முன்ன கேட்டாங்க, வாட்ஸ்அப் போன டைம் வந்துட்டு கேட்டாங்க இந்த கோத்தா சிஸ்டம் பற்றி அப்படின்னு. அந்த இதை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணியாச்சு. அதாவது என்ன சொன்னார்னா பிரதமர் வந்துட்டு இந்த மாணவி கெடுது, அதாவது மலாய்க்காரங்களோட கோத்தா அப்படியே தான் இருக்கணும், அதை நம்ம ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு மேற்கொண்டு நம்மளுக்கு என்னென்ன செய்யணுமோ பிரதமர் செஞ்சு கொடுக்குறேன்னு வந்துட்டு சொல்லிட்டாரு. இது கிளியராக சொல்லிட்டாரு. அதை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த கோயில் ஆரம்பி தவிர அவர் சொன்ன விஷயமும் வேற. அதாவது வந்துட்டு நம்மளுக்கு உரிமை இல்லாத நிலத்தை மேலே வந்துட்டு கோயிலை வந்துட்டு கட்டாதீங்க. கோயில் மட்டும் இல்லை, நம்ம வீடும் சரி, நம்மளே சரி, நம்ம வந்துட்டு வேறவங்களுக்கு நிலத்து மேலே வீடு கட்டினாலும் வந்துட்டு அது வந்துட்டு ரொம்ப ஹலால்னா சொல்லுவாங்க, ரொம்ப ஹராம்னு தான் சொல்லுவாங்க. இது என்னமோ புதுசாக நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இது ஒரு இஷ்யூவாக வச்சுட்டு இந்த 2 இஷ்யூ வச்சுக்கிட்டு தான் MIC வந்துட்டு ஃபுல் கேம்பெயினே செஞ்சாங்கன்னா பார்த்தீங்களா, வேற ஐடியாவே இல்லை பேசுறதுக்கு. ஒரு விஷயம் வேற விஷயங்களும் இல்லை பேசுறதுக்கு. ஏன்னா நாடு நல்லா இருக்கு, எக்கானமி நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லா மக்களும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா மேற்கொண்டு எல்லாம் நல்லா வந்துட்டாங்க நம்ம இந்தியன் மக்களுக்கு. ஸோ சில மக்களுக்கு ஏமாத்தணும், அப்பயும் ஓட்டு கிடைக்கல தானே, நம்ம இந்தியன்ஸ் ஓட்டு தான் கிடைக்கலையா? ஏன்னா இந்தியன்ஸ் எல்லாம் படித்தவங்கப்பா, முக்கால்வாசி பேர் படிச்சுட்டாங்க, எல்லாம் படித்து வந்தவங்க எல்லாம் ஒன்றும் அந்த காலத்துலேயே இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஒன்றும் அந்த ஸ்டைல்லேயே வந்துட்டு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பிள்ளை பற்றி பேசும்போது ஐ am sad for the girl. I am truly sad. Yeah, I see her as my daughter. Truly sad. பாவம் அந்த பிள்ளை. அதோடைய ஃபோட்டோ தான் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க, அதோடைய வீடியோ தான் வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கேர்ள் she came out. If anything happens to her, bro, is the Indians to be blamed. Especially these politicians, MIC, Uyurumei, MIPP, all these guys to be blamed.
சின்ன பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, இது அவங்க டாட்டராக இருந்தால் வந்துட்டு இதெல்லாம் இல்லை செஞ்சிருப்பாங்க. அவங்க நம்ம கட்சி சார்ந்து கூட மாத்திரம் இல்லை, இந்த இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறவங்க அந்த பிள்ளோட பேச்சை திரும்பி பேசி and that girl came out la. That girl is bold enough to come out. Some praise her courage. Yes, good. I also praise for you to ask a question. But that is her personal question. And she came out to and criticize and said, hey, stop. And that means you people, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த பிள்ளையோடைய முகத்தை போட்டு 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 பாவங்க அந்த பிள்ளை. அதோட பிரைவசியே வந்துட்டு அவங்க வெளியாக முடியுமா என்னன்னு தெரியல வீட்டு விட்டு. Exactly. பாவம் அந்த பிள்ளை அது when she the way she told in that video was so sad. The girl, her future. ஆமாம், ஃபியூச்சர் மட்டும் இல்லை, அதை வந்துட்டு வேறு யூனிவர்சிட்டிக்கு போகிறதுனால கூட வந்துட்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது இந்த பிள்ளைக்கு, இவங்க சொல்லி இதை ஊதி பெருசாக்கிட்டாங்க இந்த விஷயம் வந்துட்டு, அந்த இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக வேண்டி வந்துட்டு இவங்களுடைய ஓட்டுனால மற்றவங்களுடைய ஃபேஸையோ மற்றவங்கள இட் ஷுட் நாட் பி தேர். யூ டோன்ட் ரைட் ஆன் அதர் பீப்புள். நீங்கள் ஒரு பாலிசி கொண்டு வாங்க, நீங்கள் ஒரு விஷயம் பேசுங்க, அது அந்த மாதிரி செய்யும் போது people will gain the trust on you. அப்போது coming back, I want to touch on this girl but I'll come back later. But I want to come back to Pakatan Harapan. So Pakatan Harapan, is Pakatan Harapan delivering enough? என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 3-4 வருஷத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இது என்ன காரணம்னா வந்துட்டு ஏற்கனவே 60 வருஷத்துக்கு கூட வந்துட்டு பெரிய குப்பையை வந்துட்டு கொட்டிட்டு போயிட்டாங்க. இது நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் வந்துட்டு 60 வருஷம் எடுக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொரு 3 வருஷம் கொடுத்தா வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிடலாம் எல்லாத்தையும். It's just now new. இப்போ நெகிரி சம்பிலானில் நான் அன்றைக்கி பார்த்தேன், சொல்கிறாங்க ஒருத்தர் ஒரு பாட்காஸ்ட்டில் கேட்குறாரு, வாட் ஆஸ் த இந்தியன்ஸ் எனக்கு வாய் அவி ஏன் நம்மளை வெவ்வேறாக நம்ம பிரித்து பார்க்குறோம்? நம்ம மலேசியர்களை நம்ம பேசலாமே. ஆமாம், எதுக்கு ஏன்னா பரிசா நேஷனல் எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு எல்லாமே மதம் சார்ந்த கட்சி தான். இல்லை அவங்க தானே ஒன் மலேசியான்னு சொல்கிறாங்க, அவங்க தானே பிரித்து நிற்கிறாங்க. பட் அவங்க தானே ஒன் மலேசியன்னாங்க. அது ஒன் மலேசியா மக்களை ஏமாத்துறதுக்கு அதெல்லாம். இப்போ PKR பத்தி அடியில் என்ன எடுத்துக்கிட்டா மத சான்ற கட்சி, அமனா அண்ணா வந்துட்டு மல்டிரேஷியல் கட்சி, அமனா வந்துட்டு மல்டிரேஷியல் கட்சி, DAP மல்டிரேஷியல் கட்சி, MIC மத சான்ற கட்சி, MCA மத சான்ற கட்சி, அம்னோ மத சான்ற கட்சி. இந்த மத சான்ற கட்சி வந்துட்டு எப்படிங்க வந்துட்டு யூனிட்டி பற்றி பேச முடியும்? இவங்களே பிரிஞ்சு தானே இருக்காங்க. பிரிஞ்சவங்க எப்படிங்க சேர்த்து நம்மள எல்லாம் ஒன்றா சேர்த்து வைப்பாங்க? இது மக்களுக்கு தெரியணும். மக்கள் அதான் again I say, see the Indians they understand. The Chinese ஓரளவுக்கு understand. Even though they are angry with some things, with DAP, with this, yes we all know. நான் இப்போ சும்மா கடைக்கு போனால் கூட in my Tamana what they tell me, but then they are not against Pakatan Harapan. They know போயிட்டு மத வெறியர்கள் கூட நம்ம இருக்கணுமா? MIC championed. I saw many of our friends there, even Kadilan கூட, I mean முக்காசி இந்தியன் we champion Tamindari, இது அது, we should not do this, all were together. But now those who were sitting together with all these fellas, அவங்க கூட தானே இருக்கிறாங்க, அவங்க கூட தானே இணைந்து இருக்கிறாங்க. Not Pakatan Harapan, not Kadilan, but now they are working together with them. So where was your call previously? டத்துஸ்ரீ மன்னிப்பு கேட்டார். அதை சில பேர் இப்போ மன்னிப்பு கேட்குறீங்க, என்னெல்லாம் இது மன்னிப்பு கேட்டால் தவறு, மன்னிப்பு கேட்கல தவறு. பிரைம் மினிஸ்டருங்க இது வரைக்கும் Mahathir has asked before. Mahathir has asked, but Mahathir அவர் சொல்லிட்டு வேணும் சொல்லி இது பண்ணி பழக்கமாச்சு, அவருக்கு பழக்கமாச்சு. இவர் ஒரே ஒரு தடவை தான் அதான் தவறுதலாக சொல்லல, சொல்ல வந்த விஷயத்தை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான். And no, I forgot the movie. கமல்ஹாசன் சொல்லுவார், மன்னிக்கிறவன் மனசை மன்னிப்பு கேட்கிறவா மனசை வீர அப்படின்னா விருமண்டி. அப்போ of his if people like us we ask forgiveness, okay, people accept, but people have as his stature is known all around the world. அதாவது ஒரு பெரிய மனுஷன் மன்னிப்பு கேட்கறதுன்னா
அது ஒரு பெரிய விஷயம் தெரியுங்களா? பெரிய விஷயம். இறங்கி வந்துட்டு நான் ஒரு பிரைம் மினிஸ்டர், நான் இறங்கி வந்துட்டு மன்னிச்சிடுங்க நீங்க, நான் செஞ்சது வந்து தவறுதலா இருந்தா மன்னிச்சிடுங்க, என் நோக்கம் அது கிடையாதுன்னு சொல்றது வந்துட்டு பெரிய மனசு பெரிய வேணும். மனுஷன் ஒரு மனுஷன் எப்ப இருந்தாலுங்க மன்னிப்புன்னு கேட்டுட்டா வந்துட்டு மன்னிக்கிறது தாங்க நம்மளோட பெரிய தன்மை. அது அது ஒரு அது இஷ்யூ. மனுஷனுடைய இயல்பு தெரியுமா? பண்ணி தான் ஆகணும். ஆமா. ஓ இவங்க என்ன சொன்னாங்க, ஓ ஏன் பண்றீங்க இது? குறிப்பிட்ட சிலர் தான், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தியர் நேம்ஸ்ல, பட் குறிப்பிட்ட சிலர் தான். ஓ இப்ப கேக்குறாரு, ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? ஏன் மன்னிப்பு கேக்குறாரு, அப்ப ஏன் இப்ப கேட்டுக்கலாமே, கேக்குறீங்க? ஏன் இப்ப கேக்குறீங்க? வாஸ்து பத்த கேட்கணும், டைம் பார்த்து கேட்கணும், கொஞ்சம் புக்கெல்லாம் பிரட்டி பாருங்க, நல்ல நேரம் வந்தா சொல்லுங்க அப்படின்லாம் பாக்குறாங்க வந்துட்டு எம்ஐசிக்காரங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஓ இப்போ இட்ஸ் நாட் MIC, many of them I see in the social media அப்படியே அப்படி முன்னுக்கு வர போறவங்க they all yeah saying like, oh yeah இப்போ மட்டும் நம்ம இப்போ இருந்த போன சகோதரர்களா இப்போ தான் மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்றாங்க. So that to say come down out and ask forgiveness. Hey and I'll say this, நான் எப்படியும் சொல்லுவேன், சரி நம்மளுக்கு பிள்ளைங்க a child to grow and walk and become stable, it takes years. Years, you know. Yes. We are just 4 years old. Yes, the child will fall. Yes, the child will do mistake. அந்த பிள்ளை கண்டிப்பா உழுவும், கண்டிப்பா இடிச்சுக்கும், கண்டிப்பா தவறு செய்யும், கண்டிப்பா வாந்தி எடுக்கும், கண்டிப்பா ராங்கா பேசும். ஆமா. இது எல்லாமே இருக்க. அப்போ ஏங்க இது வந்து அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஓ இது நாடு, ஒரு நாட்டை எப்படியா நம்ம எடுத்து ஹலோ குப்பையை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதை க்ளீன் பண்ணுறதுக்கே டைம் எடுக்குது. குப்பையை க்ளீன் பண்ணி அதை சரிப்படுத்தி மறுபடியும் பில் பண்ணுறதுக்கு நேரம் காலங்கள் வேண்டும். அப்போது ஐ திங்க் ரத்தோசி சொன்ன மாதிரி தான், அதாவது ரத்தோசி அனுபவ இப்ராஹிம் பிரதமர் சொல்கிற மாதிரி தான், they are faults but we will rectify it, we are doing it. Pakatan Harapan has their faults. இப்போ one thing I saw, Steven, when I went on ground, நிறைய இந்தியர்களுக்கும் மலாய்க்காரங்களுக்கும் சீனர்களும் உட்பட அரசாங்கம், அதாவது மாநில அரசாங்கம், சாரி ஸ்டேட்டை தவிர்த்து ஃபெடரல் என்ன செய்யுதுன்னு நிறைய பேர் தெரிய மாட்டேது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அது வந்து இட் இஸ் நாட் த ஃபெயிலியர் ஆஃப் த பீப்புள், இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் பக்கத்தான் ஹரப்பன். பக்கத்தான் ஹரப்பன் அதாவது நாட் த மெயின் லீடர்ஸ் அலோன், எவ்ரி லீடர்ஸ், என்னையும் உட்பாடு உங்களையும் உட்பாடு. தட் மீன்ஸ் we need to tell the people what is being done. We need to accept the fact that there was wrong. I won't say, நான் சொல்ல மாட்டேன் அந்த ராங் வந்து அந்த கோயில் மெட்ரிகுலேஷன் அது கிடையாது, அது ஒரு பகுதியை வச்சுக்குவோம், சைட்டுக்கு கொண்டாடு வைப்போம். தவறு என்னென்றால் நன்மைகளை சொல்றதில்ல. வீரப்பன் YB வீரப்பன் ரப்பால பயங்கரமாக செஞ்சாருங்க, and it was very sad அவர் தோத்துது. அருள் ஓகே won by மேஜர் விக்டரி. அப்போது மக்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போல் என்ன நடக்குது மாநில அரசாங்கத்தில், ஸ்டேட் அரசாங்கத்தில், ஸோ திஸ் திங்ஸ் ஆல் வி ought டு ஷேர், இட்ஸ் our ஒர்க். ஸோ பக்கத்தான் ஹரப்பானில் இருக்கிறவங்க இதை நீங்கள் கேட்கணும், இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். இது வெறும் நம்ம கை மட்டும் இப்படி காமிக்கக்கூடாது, இப்படி காமிக்கிறோம் அவையா, இப்படி காமிக்கணும் நம்ம, இப்படி காமிக்கணும் நம்ம, 4 பேரில் நம்மளை திரும்பி சொல்லணும் நம்ம என்ன செஞ்சோன்னு. இப்போ நம்மளோட அரசாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ என்னோட வேலை சார்ந்து நான் சொல்கிறேன்னு, நம்மக்கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட அதிகமான வந்துட்டு வியாபாரிங்க வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்காங்க. அரசாங்கம் வந்துட்டு எல்லா கமித்திரான்லேயும் வந்துட்டு கிராண்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் செய்ய போகிறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பிராண்ட் செய்ய போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு பேக்கேஜிங் செய்ய போகிறீங்கன்னா, அடுத்து நீங்கள் ஒரு ப்ரிமியஸ் திறக்கிறதுனா, ஒரு ஃபேக்ட்ரி செய்கிறதுனா, ஒரு பொருள் உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த பொருள் நீங்களாம் வாங்குறதுனா, எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கிராண்டு கொடுக்குறாங்க. இந்த கிராண்டை வந்துட்டு நம்ம தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாம் வெப் பேஜில் போய்ட்டு தட்டி பார்த்து நம்ம வந்துட்டு அந்த கிராண்ட் என்னென்ன கிராண்டு கொடுக்குறோம் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு அதிகமான இந்தியர்கள் வந்துட்டு நல்லா வந்து நன்மை அடைஞ்சாங்க பாருங்கள். இந்தியன்ஸ் வந்துட்டு ரொம்ப நன்மை அடைஞ்சாங்க. மேற்கொண்டு இந்தியன்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ரொம்ப நன்மை அடைங்க. அதாவது இதுக்கு மேலேயும் வந்துட்டு மித்ரா மட்டும் இல்லை, மித்ரா வந்துட்டு ஒரு தனியாக ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பாருங்களேன். வேறு கமந்திரான் உஷாவான் இருக்குது, கமந்திரான் பர்த்தனன் இருக்குது, ரொம்ப கமந்திரானில் வந்துட்டு பிற்பாடுவான் இருக்குது. எல்லாத்துலேயும் வந்துட்டு
பல விஷயங்களில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. இது எல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க. நம்ம எப்போதும் நம்மளோட பகத்தான் ஹரப்பான் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இந்த நாடை வந்துட்டு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம கொண்டு போனால் தான் வந்துட்டு இந்த நம்மளோட மக்களை வந்துட்டு செழிப்பாக இருக்க முடியும். இந்த நாடு நல்ல நிலைமை கொண்டு போகிறதுனா வந்துட்டு எல்லாத்தோடையும் ஒற்றுமை எல்லாமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்து தான் வந்துட்டு செய்ய முடியும். தனியாக ஒரு மதமாக வந்துட்டு நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. we must think it. இது நம்ம ஃபியூச்சரை பார்க்கணும். ஆமாம், லாங் டேர்ம் ஃபியூச்சர். எஸ். அப்போது ஈவன் இப்போ இந்த மெட்ரிகுலேஷன் மறுபடியும் அந்த பிள்ளைக்கு வருவோம். இப்போ the girl the question that the girl brought up is okay. She questioned and like that. அது கண்டிப்பாக பாராட்டணும் அந்த பள்ளியை. ஆமாம், இப்போ நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம். மெட்ரிகுலேஷன் சரி, டாக்டர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வந்துட்டு யூனிவர்சிட்டி கிடச்சி. இது வந்துட்டு நல்லது வந்துட்டு யாருமே பேச மாட்டாங்க. கெட்டது தான் வந்துட்டு கெட்டது இல்லை, ஆனால் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாங்க. See, under the Article 135 of the Federal Constitution, it was introduced to safeguard the special position of the Malays and the natives of Sabah and Sarawak, while also protecting the legitimacy interests of other community. அப்போனா இந்த Article 135 to safeguard the special position of the Malays. ஸோ அந்த டைமில் தான் என்ன நடந்ததுன்னா, அந்த there was a racial issue coming in 1969, the racial tension அதில். ஸோ நியூ எக்கனாமிக் பாலிசி NEP அப்படின்வாங்க, DEB NEP அப்படின்வாங்க, was introduced at 1971. At this time, அந்த டைமில் இதை ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா, அந்த டைமில் the Malay community averagely were behind, significantly behind the other races, other community. அப்போது இந்த poor, இந்த பாவர்ட்டியில் இருக்கிறவங்க இவங்க வந்து முக்கால்வாசி மலையக்காரங்களாக இருந்தாங்க. அப்போது அந்த டைமில் இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த பாலிசியை கொண்டு வந்து for what? To eradicate poverty, yes, regardless of race. But then மலாய்க்காரருக்கு ஒரு ஸ்பெஷல் திங் கொண்டு வந்து, சரி இந்த மெட்ரிகுலேஷனை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கோட்டா சிஸ்டமை இதெல்லாம் அந்த டைமில் கொண்டு வந்தாங்க. அப்போது திஸ் சிஸ்டம் வாஸ் தேர் நாட் நவ், இட்ஸ் பீன் தேர் ஃபார் 50 years. ஆமாம், since 1969 when they formed this NLP. இது எதுக்கு இது கொண்டு வந்த காரணமே வந்துட்டு, அந்த டைமில் வந்துட்டு பணக்காரர்கள் சார்ந்தவங்க, ரொம்ப பணம் சரி புத்திசாலியாக இருந்தவங்க அதிகமாக இருந்துட்டு சீனவங்களும் இந்தியர்களும் இருந்தாங்க. அப்போ மலாய்க்காரங்களை ஈக்குவலாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு 5 வருஷம் தான் கொடுத்தாங்க. இதுக்கு வந்துட்டு கொண்டு வரணும், 5 வருஷம் பார்ப்போம், அதாவது வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்களா அப்படின்னு. அப்போ முதல்ல 5 வருஷம் கொடுத்தாங்க. அப்புறம் 5 வருஷம் கொடுத்த பிறகு சரியாக வராதனால இன்னொரு 5 வருஷம் அப்படியே கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு, இந்த மலாய் சார்ந்தவங்களை வந்துட்டு மலாய்க்காரவங்களுக்கு கூப்பிட்றது இருந்துட்டு, மகாதீர் வந்த டைமில் வந்துட்டு பூமி புத்திரா ஒன்று வந்துட்டு கொண்டு வந்தார். அதாவது எல்லா மலாய்க்காரங்களும் ஒரங்க அஸ்லி, ஒரங்க டாயா, ஒரங்க சபா, ஒரங்க ஸ்ரவா சேர்த்துக்கிட்டு பூமி புத்திரா. அப்போ பூமி புத்திரா நம்ம கொண்டு வந்துட்டா வந்துட்டு நம்மளோட பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு பெர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக கேட்கலாம். ஆனால் நன்மை அடைஞ்சவங்க வந்துட்டு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மலாய்க்காரங்க தான் நன்மை அடைஞ்சாங்க இதில். அதாவது ஒரு சபா ஸ்ரவா வந்துட்டு இதில் நன்மை அடையலை. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பூமி புத்திரா இதை பாய்க்காம மலாய்க்காரங்களும் தனியாக பாய்ங்க, சபாக்காரங்கன்னா சபாக்காரங்கன்னு பாய்ங்க, ஸ்ரவானா ஸ்ரவாக்காரங்கன்னு பாய்ங்கன்னு. இந்த கோட்டா சிஸ்டமில் வந்து இதுதான் வந்துட்டு அந்த கோட்டா சிஸ்டம் வந்துட்டு நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அதான் இப்போ அதுதான் இந்த தகவல் வந்து we tend not to know. இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கோத்தா சிஸ்டம் நீங்கள் கொண்டு வர வேண்டியதான், நீங்கள் ஹலோ இது கொண்டு வந்தது முன்னே. and we have to understand what is the NEP for. ஆமாம், இது இன்னொன்று வந்துட்டு ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கோட்டா சிஸ்டம் வந்துட்டு நம்ம வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னையோ 30 வருஷத்துக்கு முன்னையோ வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்.
ஏன்னா வந்துட்டு அப்போ இருந்தவங்க ஆட்சியில் இருந்தவங்க நம்ம இந்திய சார்பாக இருந்தவங்க வந்துட்டு எம்ஐசி தான் இருந்தாங்க பாருங்க. கரெக்ட், அதான் சொல்றேன். இது அவங்க கோத்தா எந்த சிஸ்டம் action வேணான்னு அப்படியே செய்ய வேண்டியதானே. அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க செய்யுங்க. இப்ப நஜீப் வந்து எத்தனை மறந்துட்டேன் அந்த நம்பர், இவ்வளவு கொடுத்தாங்க. அது வந்து பெர்லாம்பாங்கல்ல இருந்ததா? இல்ல, தட் இஸ் ஜஸ்ட் ஒன் டேர்ம். அது ஒரு தடவை தான். ஆனா இப்போ வந்து பாலிசி ஹஸ் பீன் மேட் டு சே தட் 10A above all get. ஆமா. அப்போ இதுதான் பாலிசிங்க. இது வந்து ஒன் டேர்ம் உள்ளது இல்லை. இப்போ கண்டிப்பா நந்தி saya semestinya saya akan dikecam. Oh tunjuk this. Yes, I can say this term more was given to non-Malays. நான் சொல்ல முடியும். ஆனா நம்பர்ஸ் ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோ பரிசா நேஷனலில் கேட்க சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயம். ஒன்று வந்துட்டு விஷயம் என்னென்னா வந்து இந்த கோட்டா சிஸ்டம் ஒரு இஷ்யூ. அடுத்தது வந்துட்டு நம்ம இந்தியர்கள் வந்துட்டு ஹிஸ்டரியை வந்துட்டு அழித்தது. 1982 வந்துட்டு நம்மளோட ஹிஸ்ட்ரி புக்கில் என்ன போட்டிருந்துச்சுன்னா வந்துட்டு இந்தியர்களில் இந்த நாடை வந்துட்டு மலையூர்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு வந்துட்டு 1982 வந்துட்டு ஹிஸ்ட்ரி புக்கில் இருந்துச்சு. இந்தியர்கள் வந்துட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டு 4ஆம் நூற்றாண்டுலேயே வந்துட்டாங்க. அதாவது வந்துட்டு ராஜராஜ சோழன் ஒரு ஜலானி இருக்குது, நம்மளுக்கு கோத்த கலிங்கானு இருக்குது. அப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு இப்போ நம்மள்கிட்ட சொல்கிறாங்க இந்தியர்கள் இங்கே வந்தது வந்து மரம் வெட்டன்றாங்க. அப்போ செட்டியார்லாம் மரவட்டையாக வந்தாங்க இந்த நாட்டுக்கு. அப்போ வந்துட்டு ராஜராஜ சோழனா மரவட்டையாக வந்தார் இந்த நாட்டுக்கு. இந்த நம்மளோட ஹிஸ்ட்ரி அழிச்சது யாருங்க? யார் கூட சேர்ந்து நம்ம ஹிஸ்ட்ரி அழிச்சுது? அப்போ இருந்தது வந்துட்டு எம்ஐசி மட்டும்தான். அப்போ நம்மளோட புஸ்தகத்துலேயும் சரி, நம்மளோட ஹிஸ்ட்ரி சரி, நம்மளோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஜியோகிராஃபிலேருந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்துலேயும் கூட சேர்ந்து பங்கெடுத்து செஞ்சது வந்துட்டு இவங்க தான். கூட சேர்ந்து ஜிங்சாக் மட்டும் இல்லை, கூட சேர்ந்து அழிச்சவங்களும் இவங்க தான். அதாவது நம்ம மரவட்டை வந்தவன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட கடாரம் வந்துட்டு இப்போ வந்துச்சுங்க. இந்த செட்டியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கூட செட்டியார் இவங்களாம் அப்படின்வாங்க. இவங்களாம் they gave out money for the Chinese and even to the Malays. Even the British soldiers ஏன் செட்டியார் வந்துட்டு கூட கூட்டி வராங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கே வந்துட்டு ஃபைனான்ஸ் பத்தாதனால வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்களே வந்துட்டு செட்டியார்கிட்ட தான் வந்துட்டு ஃபைனான்ஸே வந்துட்டு கடனை வாங்குவாங்க. இட்ஸ் a good info. ஆமாம், செட்டியார்கிட்ட தான் கடனே வாங்குவாங்க. அதனால தான் செட்டியாருங்க பார்த்தீங்களா உலகம் முழுதும் இருப்பாங்க இந்த செட்டியாருங்க தான் வந்து ஃபைனான்ஸே வந்து கற்றுக் கொடுத்ததே வந்துட்டு நம்ம செட்டியாருங்க தான் வந்துட்டு. பிரிட்டிஷ் எங்கே போனாலும் செட்டியாரை கூட்டு போவாங்க கடனை வாங்குறதுக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. இந்த நாடு பேர் வந்து மலையூர்னு வந்ததே காரணம் வந்துட்டு இந்த குனோங் ஜெராய் தான். கெடாவில் இருந்தது. இந்த குனோங் ஜெராய்க்கு நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு கடாரத்துக்கு போனீங்கன்னா குனோங் ஜெராய் மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நெருப்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த கட்டியிருப்பாங்க அந்த காலத்துலேயே. இந்த நெருப்பை பார்த்து தான் வந்துட்டு இந்தியர்கள் எல்லாமே வந்துட்டு இந்த நாட்டுக்கு வருவாங்க. அதாவது 4ஆம் நூற்றாண்டுலேயே வந்துட்டாங்க தெரியுங்களா நம்ம இந்தியர்கள் இந்த நாட்டில் வந்து. இந்த நாட்டில் வந்துட்டு நம்ம வியாபாரம் பண்ணி இந்த நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்ததே வந்துட்டு நம்ம தமிழர்கள் தான். நம்ம வைத்த பேர் தான் வந்துட்டு இந்த மலையூர்காரவங்கள்லாம் வந்துட்டு மலையூர்காரங்கள் தான் சொல்லுவாங்க. அதனால தான் வந்துட்டு மலாய்க்காரங்களில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் வந்துட்டு வேறு சாப்பாடு சாப்பிடுவாங்க, வேறு மொழியில் பேசுவாங்க. கிளாந்தான்காரங்க அவங்க மொழியில் பேசுவாங்க, கெட்டாக்காரங்க அவங்க மொழியில் பேசுவாங்க, தெலுங்கானுக்காரங்க அவங்க மொழியில் பேசுவாங்க, வேறு சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன காரணம்னா வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு இந்தோனேஷியாவிலேருந்து வந்தவங்க, சுமாத்ராலேருந்து வந்தவங்க, மீனாங்காபாக்காரங்களாம் வந்து மேடான்லேருந்து வந்தவங்க, நெகிர்ஸ்மலாவில் உள்ளவங்கலாம் வந்துட்டு பூகிஸ்காரங்களாம் வந்துட்டு சுலாவிசிலேருந்து வந்தவங்க வந்துட்டு சவுத் பூகிஸ். இப்போ நம்மளோட அகோங்கே வந்துட்டு சுலாவிசிரி மக்காசா என்ற ஊர்லேருந்து தான் வந்தவர் அவர்லாம் வந்துட்டு. இதை வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. ஆமாம், இப்போ என்ன நடக்கும்னா இப்போ கேட்பாங்க அந்த மாதிரினா நம்ம இந்தியர்களுக்கு சரிசமமாக கிடைக்கணும்னு இல்லையா? நம்ம அப்படி கேட்கவே இல்லையே. இப்போ டத்தூஸ்ரீ என்ன சொல்கிறாருன்னா கிட்ட சும்மா சம. ஆமாம், அதாவது ஏழைன்னா வந்துட்டு எல்லா மதத்திலும் ஏழைங்க இருக்காங்க அவரும் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவர் சொல்கிற ஃப்ரேஸை அது காமெடி ஆக்குறாங்க. ஆமாம், இந்தியா ஒன்றா அண்ணா சீனா அண்ணா அது வந்து காமெடியாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சுமங்கன் சாரா எல்லாருக்கும் சரிசமமாக கொடுத்தாரு. கோயிலுக்கு மித்ரா மூலியமா போகுது, மற்ற ஆலயங்களுக்கு போகுது, மஸ்ஜிட்டுக்கு போகுது, சூறாவுக்கு போகுது, இப்போ ஸ்கூல் எல்லா ஸ்கூலுக்கும் போகுது. அப்போது இப்போ என்ன எனக்கு புரியலன்னா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு பிரித்து தான் கொடுக்கணுமா?
பிரித்து கொடுத்தா we will lose. ஆமாம், நம்ம வந்துட்டுங்க மலேசியன் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு மலேசியாவில் வந்துட்டு எல்லா மதமும் வந்துட்டு எல்லா மதத்துலேயும் வந்துட்டு இந்த B40 இருக்காங்க, T20 T40 இருக்காங்க. ஓகே, ஸோ M40 இருக்காங்க, T20 இருக்காங்க. எல்லா மதம் சார்ந்தவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த உதவி செய்கிறதுனால வந்துட்டு அதனால தான் பிரதமர் வந்துட்டு எல்லாம் சரிசமமாக செய்வோம், மதத்தை பார்க்காதீங்க, எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி செய்யுங்க. சீனர்களுக்கும் சரி, இந்தியர்கள் சரி, டயா சரி, ஈபான் சரி, ஒரு சபா சரி, ஸ்ரவா சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாருங்க. இந்த மதத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. ஆமாம், I am against that. எனக்கு பிடிக்காது. Don't use our religion. Don't அதை செய்யாதீங்க. ஏன் செய்றீங்க? இப்போ ஒரு பிள்ளையை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க, பாவம் அந்த பிள்ளைங்க. she is putting video and say don't put my photos, don't put my videos, and அது போல்டா இன்னொன்று சொன்னிச்சு, don't portray me as a victim. என்னை வந்து ஒரு வீக்கான ஆளோ ஒரு பலவீனமாக இருக்கிறவன் மாதிரி நீங்கள் காமிக்காதீங்க. ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் கேர்ள், ஷீ இஸ் அ கரேஜ்ஃபுல் கேர்ள். அது ஏன் நின்று பேசியிருக்குது. அப்போது இதை தயவு செஞ்சு நான் மக்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, அந்த பிள்ளையை வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. இட்ஸ் கேர்ள், ஷி ஹஸ் லாங் ஃபியூச்சர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங், சே இட் இன் யோர் ஓன் வேர்ட்ஸ். உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவங்கள வச்சு நீங்கள் அரசியல், the whole scenario was totally different, but then it is அது வந்து அப்படியே வந்து இப்போ ரெண்டே விஷயம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி, ஒன்று கோயில், இன்னொன்று அந்த பிள்ளை. இப்போ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா ஜான், அந்த பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க. அந்த பிள்ளைக்கு வந்துட்டு எய்ம்ஸ்னு நம்மளுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த பிள்ளையை கூப்பிட்டு உனக்கு ஃபுல்லி ஸ்காலர்ஷிப் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு 25 மில்லியன் கொடுத்துட்டு நான் கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எய்ம்ஸில் படிக்கிற எல்லா பிள்ளைங்களும் எந்த மதத்தை சான்றவங்க? ஓகே, இப்போது எந்த மதம், எந்த இனத்தார்கள் அதிகமாக இருக்காங்க? சைனீஸ். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? எய்ம்ஸ் வந்து இந்தியன் தானே? இல்லைங்க, இது வந்துட்டு வியாபாரமாக்கிட்டாங்க. இல்லைங்க, இது MIC-யோட தானேங்க. பேர் MIC-யோட தாங்க. இல்லைங்க, அரசாங்கம் வியாபாரம். இப்போ அரசாங்கம் 30 மில்லியன் 20 மில்லியன் கொடுக்குறாரு. ஆமாம், 25 மில்லியனுங்க வருஷத்துக்கு கொடுக்குறாங்க எய்ம்ஸுக்கு. அது எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது, சாமி வேலு வந்துட்டு அந்த பத்துகைப்பில் தைப்பூசம் அன்றைக்குங்க எய்ம்ஸ் நம்ம தமிழர்கள் படிக்கிறதுக்குன்னு வந்துட்டு நம்ம கட்ட போகிறோம், எல்லா மக்களும் எல்லா இந்தியர் மக்களும் ஒரே இடத்துல படிக்கலாம், நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்பான்சர் பண்ணி நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாமே 100 வள்ளி 200 வள்ளி 1000 வள்ளி கொடுத்தாங்க. அதில் நானும் கொடுத்தேன், எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் ஃபேமிலியும் கொடுத்தோம். நாங்கள் இது வந்து அந்த எய்ம்ஸ் வந்து நம்மளுக்குன்னு சொந்தம் இல்லாமாச்சு, MIC மட்டும் வச்சுக்கிட்டாங்க. அதை சரி வச்சுக்கிட்டோம், அவங்க வச்சுக்கிறாங்க அவங்க, பட் அங்கே படிக்கிற பிள்ளைங்களோட சதவீதம் எது இல்லை. இப்போ நான் என்ன இதில் நான் சொல்ல வரேன்னா வந்துட்டு, நீங்கள் வந்துட்டு என்ன தகுதி இருக்குது நீங்கள் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு? ஏன்னா எய்ம்ஸ் முதல்ல வந்துட்டு என்ன செஞ்சுருக்கணும்னா வந்துட்டு, நம்ம இந்தியர்களுக்கு யார் யார் வந்து ஃபுல் A எடுத்தாங்களோ, நாங்கள் வாங்கப்பா இங்கே எய்ம்ஸ்க்கு, நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் படிங்கப்பா, எவ்வளோ தூரம் படிக்கணும் படிங்கப்பா, இது தாங்க சொல்லணும். இல்லை கொடுக்குறாங்க, ஆனால் அதிகமாக கொடுக்கலையே. ஏன் கொடுக்க முடியல? அதான் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அப்போ திஸ் क्वेश्चन we have to raise it out. இதை ஏன் தெரியல? இப்போ அந்த பிள்ளை அந்த ஒரு சின்ன பிள்ளை கேட்ட கேள்வியை அதை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்கு அந்த பிள்ளையோட ஸ்டேட்மெண்ட்டை அவர் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. சரி, இதை ஏன் நம்ம இன்னொன்று நம்மகிட்டயும் என்ன ராங் இருக்குது தெரியுமா? இதை நம்ம பேசுறது இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு பிள்ளையோட அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை நினச்சி நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அந்த பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கும். நம்ம எந்த மதத்தை பற்றியும் நம்ம பேச மாட்டோம், யாரை பற்றியும் நம்ம தாழ்த்தி பேசுகிறதும் இல்லை, எந்த மதத்தை பற்றியும் வந்துட்டு. இவங்க வந்துட்டு இது எப்படியாவது வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ கிடச்சா அவங்கள பிரேக் பண்ணி இந்த இஷ்யூ பற்றி பேசுவோன்னு தான் வந்துட்டு அவங்களோட அரசியல் பாருங்கள். நம்மளுக்கு அந்த நோக்கமே கிடையாது. நம்ம வி கோ வித் ஃபேக்ட்ஸ்லாம். இந்த NEP வந்தது, இந்த ஆர்டிக்கல் 157, let me just check it back again. இந்த ஆர்டிக்கல் வந்தது, ஆர்டிக்கல் இருந்தது, இதெல்லாம் we need to understand. ஆர்டிக்கல் 153 we need to understand that. இது தெரிந்தால் நம்மளுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி பாலிசி. ஸோ the quota system was brought in. இந்த quota system மெட்ரிகுலேஷன் மாத்திரம் இல்லையே, எல்லா இடத்துலையும் இருந்தது, எல்லா இடத்துலையும் இருக்குது இன்னமும். ஆமாம், இப்போ இந்த கோட்டா சிஸ்டம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வந்து கவர்மெண்ட் ஏஜென்சியில் இருக்குது, மொத்தத்தில் இருக்குது. இது ஏன் கொண்டு வந்தாங்க அவங்கள? ஸோ இது வந்து
அக்காலத்தில் இருந்ததை பிரேக் பண்ணியிருக்கலாமே. ஸோ இஃப் யூ வாண்ட் பக்கத்தன் ஹரப்பன் டு பிரேக், எஸ் கண்டினியூ டு சப்போர்ட் பிகாஸ் மெனி திங்ஸ் ஹவ் பீன் சேஞ்ச்ட். இப்போ வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பூமிபுத்ரா ஒரு வார்த்தை இருந்தது, அதுதான் வந்துட்டு பாப்புலேஷன், நம்மளோட பாப்புலேஷனாக இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை பிரேக் பண்ணி வந்துட்டு எல்லாருக்கும் அந்த பூமிபுத்திரனா என்ன அப்படின்னு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்துட்டு மலாயு, orang Daya, orang Iban, orang Kadazan, orang Sungai, இந்தியன் பல வித மதங்களில் வந்துட்டு இந்த பூமிபுத்திராலேருந்து பிரேக் பண்ணி இப்போ டிரான்ஸ்பேரண்டாக இருக்குது பாருங்கள். இப்போ டிரான்ஸ்பேரண்டாக இருக்கிறதுனால வந்துட்டு நம்மளுக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுது பூமிபுத்திரானா, ஓ இதுதான் அர்த்தமா பூமிபுத்திரா. அப்போ இது வந்து 1969 இம்ப்ளிமெண்ட் பண்ணதை வந்துட்டு இதனால தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, அவங்களோட வந்துட்டு வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை வந்துட்டு ஒன்றும் மேற்கொண்டு வரணும் அப்படின்னு வந்துட்டு கொண்டு வரணும்னு தான் இது வந்துட்டு அப்ரூவ் பண்ணாங்க. அப்போ கரெக்ட். அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனா ஒரு அப் டு 20 years போதும்ப்பா. ஆக்சுவலி அது 20 years இது வந்து அன்டில் 1990 தான் கிட்ட பிளான் பண்ணாங்க. பட் இப்போ வரைக்கும் வருது. ஸோ அது ஒரு க்ளோஷருக்கு கொண்டு வரணும்னா எல்லாருக்கும் ஒரு சரிசமமாக கொண்டு வந்து அப்போ தான் அது க்ளோஷருக்கு அடைய செய்ய முடியும். ஆனால் இதை வந்து இப்போ இந்த தேர்தலில் நெகிரி சம்பிலானில் இந்த 153 ஆர்டிக்கலை நம்மளுடைய சகோதரர்கள், மலாய் சகோதரர்கள் இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமாம், they made use of it. Perikatan Nasional made use of it. Barisan Nasional made use of it for their political gain. ஆமாம், அவங்க வந்து மலாயு இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம். இப்போ நம்ம ருக்குன் தத்தாங்கா எடுத்துக்குவோம். நம்மளோட நம்ம இடத்துலலாம் ருக்குன் தத்தாங்கா இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளோட ருக்குன் நகாரான்னு ஒன்று இருக்குது. ருக்குன் நகாரா எடுத்துக்கிட்டீங்கன்னா kepercayaan kepada Tuhan பாருங்க, kesetiaan kepada raja dan negara, keluhuran perlembagaan, kedaulatan undang-undang, kesopanan dan kesusilaan. இதில் வந்துட்டு எங்கேயுமே மதம் சார்ந்தது எதுவுமே பேசலைங்க. அதில் இதுதான் நம்மளோட நாடு. இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு நம்ம PH வந்துட்டு நம்ம கொண்டு வரோம். நம்ம இதான் கொண்டு வரோம். ஆமாம். நெகிரி செம்பிலான் the reserve is the reserve now, if I'm not mistaken, is 1.9 billion கொண்டு வந்துட்டாரு. தொமின் ஃப்ரம் தொம்மாலேருந்து தொமின் வந்து அவ்வளோ கொண்டு வந்துட்டாரு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அரசு ஆரம்பிக்கும் போது அந்த எனக்கு என்ன பாவம்னா நெகிரிசம மக்கள் தோக்க போகிறாங்க. ஐ மீன் இழந்து போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ காசு யூசி முன்ன வந்து ஒரே ஒரு எக்ஸ்கோ, இப்போ திம்பலான் எக்ஸ்கோ. ஏன் திம்பலான் எக்ஸ்கோ? ஏன்னா அவனுக்கு ஒரு பொருந்துக்கான இருக்கும். ஆமாம். இப்போ வந்துட்டு எக்ஸ்கோன்னு பார்த்தோம்னா வந்து நெகிரிசமில் வந்து 10 எக்ஸ்கோ கொண்டு வருவாங்க. ஓகேயா, 10 பேத்துக்கு வந்துட்டு சம்பளத்தை கொடுக்கணும். இதுக்கு 10ஆம் வந்துட்டு அதுக்கு வேறு திம்பலான் இன்னொரு 20 பேத்துக்கு சம்பளம் பாருங்க. 10 இது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய ஆஃபீஸர், அவங்களுடைய PA அதெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ திம்பலான் கொண்டு அவங்களுக்கும் ஒரு 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 சம்பளம் கொடுக்கும், அவங்களுக்கும் ஒரு பொருந்தொக்கான், அவங்களுக்கும் ஒரு ஜாப் ஸ்கோப் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஏன் அது why is it another Timbaland? It's just to use up the money. So this one people we ought to understand why the extra. ஏன் எக்ஸ்ட்ரா அப்படின்னா வந்துட்டு இப்போ போட்டிட்டாங்களே எல்லாருக்கும் வந்து அந்த பதவி கொடுக்க முடியாது. அப்போ வந்துட்டு அவங்களோட மனசை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திம்பலான்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுத்தா தான் வந்துட்டு அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்க முடியும், இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மந்திரி பசாரை வந்துட்டு மறுபடியும் அந்த 1MDB, அந்த LCS, அந்த ஜன விபவ, அந்த ஃபெல்டா, அந்த இதெல்லாம் இன்னும் அங்கே தான் இருக்குது. இன்னும் அது அதிகரிக்கும். இப்போ 1.9 பில்லியன் பிரதர். ஆமாம், ஒன்றும் அதிகரிக்கும். இப்போ வந்துட்டு நெகிரிஸ் பிளானில் வந்துட்டு கடன் இருந்த ஊர்லேருந்து இப்போ வந்துட்டு கெயினுக்கு வந்துருச்சு. நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம். நெகிரிஸ் பிளானில் வந்துட்டு இப்போ 1.9 மில்லியன் கிட்ட வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணுறோம். இப்போ டாட்டா சென்டரே வந்துட்டு நெகிரிஸ் பிளானுக்கு வரப்போகுது. பசி பஞ்சாங்கில் வரப்போகுது, ஸ்ப்ரிங் ஹில்லில் வரப்போகுது. இப்போ வந்துட்டு டாட்டா சென்டர் வரப்போகுது. அடுத்த பாட் வந்துட்டு பசி பஞ்சாங்கில் வரப்போகுது. நெகிரிஸ் பிளானில் வந்துட்டு அடுத்த பாட் வரப்போகுது. அப்போ நெகிரிஸ் பிளான் எந்த நிலைமைக்கு போவோம்? இப்போ ரேங்கிங், எக்கனாமி ரேங்கிங் எடுத்து நெகிரிஸ் பிளான் வந்துட்டு 5வது இடத்துல இருக்குது நம்ம கண்ட்ரியில். ஆஃப்டர் ஸ்லாங்கோ, பினேங், ஜோ இந்த ஸ்டேட்டில் வந்துட்டு 5வது இடத்துல இருக்குது நெகிரிஸ் பிளான். நெகிரிஸ் பிளானுக்கு வந்துட்டு 3வது இடத்துக்கு போயிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே அந்த வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதான் இப்போது நீங்கள் சொன்னீங்க அந்த திம்பாலன் எக்ஸ்கோ வந்து இஸ் டு கவ் எவ்ரிபடி. எஸ், கவ் எவ்ரிபடி தான். ஆனால் அவங்களுடைய எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமே இங்கே ஒரு டீமு போகுது சுல்தானுக்கு, இந்த ஒரு டீம் சுல்தானுக்கு போகுது, இது வேணான்றாங்க, அது வேணுன்றாங்க. என்னங்க
எல்லாத்துக்கும் பதிவு ஆசை தான். அதான் என்னங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் இந்தியர்களுக்கு அது ஒன்று சொன்னார் ஜாயிட் 2 பேருக்கு எக்ஸ்கோ கொடுப்பாங்களா இந்தியர்களுக்கு. இப்போ என்ன ஆகுது போச்சா, அதுவும் போச்சா. இப்போ அந்த டீமும் இந்த டீமும் சண்டை போடுது. இந்த ராயிசியா டீம் வந்து அவருடைய பிள்ளை இருக்கணுன்றாரு. அப்புறம் இவங்க வந்து இவங்களுக்கு எக்ஸ்கோ இருக்கணுன்றாங்க. என்னங்க கமிட்டி அந்த இதை ஃபார்ம் பண்ணியே நடத்தலையே, அதுக்குள்ளேயே பிரச்சனை. மாய்கா உதவி தலைவர் நினைக்கிறேன் தன்ஸ்ரீ சொன்னார், தன்ஸ்ரீ டத்தோ அவர் சொன்னார், மாய்க்கா வேலை செய்கிறதுக்காக இருக்கிற அந்த போட்டி போட்ட இடத்துலையே கொம்பனன் ஹெல்ப் பண்ணலையாங்க. அடேங்கப்பா, பெருமையான விஷயம், பெருமையான விஷயம் அதெல்லாம் வந்துட்டு. ஏன்னா எம்ஐசியை வந்துட்டு ஒரு பகடக்காயாக தான் பயிற்சிக்கிறாங்க பரிசான்னு, இது எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து நெஞ்ச நிமித்தி காப்போம், நம்மளாம் வெரி இம்பார்ட்டன்ட். மக்கள் தான் ஓட்டே போடலையே உனக்கு முக்கால்வாசி பேர். அவங்க கொம்பனன் பார்ட்டியை சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க. தேவை இல்லையே, அவங்க நம்ம சொல்லலை பாஸ், நான் சொல்லலை, இது நீங்கள் சொல்ல, இது வந்து நியூஸில் அன்னைக்கு நான் நேற்று பார்த்தேன். அப்போ அங்கே சொல்கிறாரு. அப்போது தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ ஸ்டெபிலிட்டி இன் பரிகத்தா நேஷனல் அண்ட் பரிசா நேஷனல். ஸ்டெபிலிட்டி இல்லை. இது ஏன்னா மலாய்க்காரர்கள் அந்த கோத்தா சிஸ்டம் 153 ஆர்டிக்கிளில் யூஸ் பண்ணி மலாய்க்காரங்களை முட்டாளாக்கி, அதான் செக்லிஸ்ட் 1 இந்தியன் டன் உடைச்சாச்சு. இப்போ மல்லி இப்போ உடைச்சாச்சு. அடுத்தது சைனீஸ் உடைப்பாங்க. எங்கே இப்போ மலாக்கா ஸ்டேட் எலெக்ஷன் வரும்போது அங்கே உடைக்க பார்ப்பாங்க. அப்போது இதுதான் ஏன் அரசியல் லாபம் அவங்க கெயின் பண்ணுறதுக்கு. அதாவது சொந்தமாக பர்சனல் கெயின் மட்டும் இருக்குது பாருங்களேன். நான் இப்போ திருப்பி சார் ஆகணும், நான் வந்து எஸ்கோ ஆகணும், அடுத்த இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஒரு தகேட்டோடு வந்திருப்பாங்க எல்லாம். இவ்வளோ நான் சம்பாரிச்சிட்டு போகணும். கண்டிப்பாக மக்கள் சேவை அப்படின்றது வந்துட்டு அவங்ககிட்ட இல்லை, கிடையாது. மக்கள் சேவைனா யாரு? நம்ம தான். யாரை பற்றி தப்பாக பேசாமல் நம்ம வந்து மற்ற விஷயம்லாம் வந்துட்டு எல்லாமே நாடை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு ஃபோக்கஸாக இருந்தவங்க எல்லாம் நம்ம மந்திரிங்க தான் வந்துட்டு. என்தின் லோக் சரி, எல்லாம் நம்மளோட கார்டினலோட மந்திரியாக இருந்தாலும் சரி, நம்ம பிரதமர் இருந்தாலும் சரி, எல்லாமே நோக்கமே வந்து நாடை வந்துட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணுன்னு தான். நாடு கடன் இல்லாமல் இருந்தாலே வந்துட்டு நம்ம வந்துட்டு அது என்ன விஷயங்கள் நம்ம சாதிக்கலாம். அது எப்படின்னா இது இப்போ இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் வெரி ஈஸி. ஒரு சிவிலைசேஷன் for one civilization to be there, it takes 300 years. இப்போ நம்மளுக்கு இப்போ தான் நம்ம ஒரு 100 வருஷம் கூட தாண்டல மலேசியா. ஸோ இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் டு பிரிங் அ சிவிலைசேஷன். அப்போது இந்த நாட்டில் அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஆட்கள் நம்ம மலேசியர்களே உடைக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ பாருங்கள் அந்த தேர்தல் டைமில் அக்மால் சாலி அவன் தான் இளைஞர் பகுதியோடைய தலைவர் பரிசா நேஷனல் அம்னோக்கு. அவன் சொல்கிறான், கலோ கமு தானியா ஹாக்கித்த கம்மியா கல்லானியா கமு நல்லா இருக்க. அப்போது அவங்களுக்கு தான் நம்ம நண்பர்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம நண்பர்கள் பேசவே இல்லை அவன் அப்படி சொன்னதுக்கு. அப்போது அப்புறம் சனூசி சொன்னார், இந்தியர்கள் நீங்கள் இந்தியாவுக்கு போங்க இருக்குது, உங்களுக்கு சீனியர்களுக்கு சீனா இருக்குது, மலேசியன் தான் இருக்குது, நம்ம வந்து இங்கே தான் பிறந்தோம், நம்ம ஐசி வச்சுருக்கோம்ப்பா, இது நம்ம நாடு. அப்போ இன்னொருத்தன் சொன்னான், அவன் வந்து ஐ திங்க் பரிகத்தனோட யூத் விங். அவர் எப்படி சொன்னார்னா, தாஸ் மஸ்திnya kalau kamu ada warga negara kamu kena tahu lagu negaraku அப்படின்னு. அப்போது நம்மளை இழிவுபடுத்தி, நம்மளை கொச்சப்படுத்தி, நம்மளை நடத்தி நம்ம வந்து அவங்கள தாங்கிட்டு இருக்கணும். நோ, we should stand out. It is not, you see, some people will point Datuk Sri Anwar Ibrahim, okay you point him, okay lah you point him. அவரே மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ ஏன் மன்னிப்பு கேட்குறேன், if I would have done mistaken I would have hurt you, மன்னிச்சு கொள்ளுங்க. that means அவர் ஓகே ஒத்துக்கிறாரு. பரிசா நேஷனல்லையும் பரிகத்தன் நேஷனல்லையும் பிரதர், how many of them are talking like this? ஏன் நம்மளை அகேன்ஸ்ட் பண்ணலாம்? அவங்கள ஏன் அகேன்ஸ்ட் பண்ணல? we are just அன்வார் இப்ராஹிம் தவிர்த்து சொல்லுங்கள், வேறு யாரும் சொல்கிறாங்கன்னு. வேறு யார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் யாரும் ஃபாமி ஃபட்ஜிலோ சைஃபுடின் நசத்தியனோ ரத்தோ ரமணனையோ யாரையும் சொல்லலையே. அன்வார் இப்ராஹிம் மட்டும் சொல்கிறேன். இங்கே பார்க்க நம்ம பார்த்தோம் அவ்வளோ லிஸ்ட்டு அடிக்கிட்டே போகலாம், எவன் என்ன பேசுகிறான்னு. டிக்டாக்கை திறந்து பாருங்கள், ஃபேஸ்புக்கை திறந்து பாருங்கள். I screenshot it. Let me just check, did I keep it or not. அவன் வந்து சொல்கிறான், he said, rugi Rabu ini 3 hari sebelum
அவர் என்ன சொல்கிறார், rugi sebab merah lebih daripada biru அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. தட் மீன்ஸ் kita rugi, that means இன்னும் அவங்க இருக்கிறாங்க, அதாவது biru masih அழிச்சிடணும். ada lagi. அவங்க சொல்றது அந்த இவங்க அப்படின்னா வந்துட்டு எதை சொல்ல வராங்கன்னா வந்துட்டு சரியா? சீனர்களும் இந்தியர்களும் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க நான் இதை ரீட் பண்ணுறேன். menarik point dia. Andainya penyatuan ummah diambil kira untuk don nilai, semestinya pengundi Melayu memberi undi kepada calon purple walaupun datang dari bukan gabungan hardcore. Akhirnya bila keputusan diumumkan, ia hampir menjadi satu-satunya biggest history selepas don terlepas satu don. அதாவது மலாய்க்காரங்கள் சேரலையா அந்த பெஞ்ஞாத்துவான்ல. அப்போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இவங்க டேரிங்காக கொடுக்குறாங்க, ஆமாம், டேரிங்காக சொல்கிறாங்க. அண்ட் வி ஆர் இட்ஸ் வெரி சேட் டு சி தட் Malaysians, I have good Malay friends, you also will have, எஸ் எஸ். I mean, but then to see how some of them are just manipulating இதை, very sad, very sad. சரி, anyway, so Negeri Sembilan and these statements which we bring, maybe a few last words from you. யா, மக்களுங்க என்ன தெரியணும்னா வந்துட்டு பக்கத்தான் ஹரப்பான் என்றது ஒரு பிராண்டு. இந்த பக்கத்தான் ஹரப்பானோட மெயின் அவங்களோட கொள்கையே வந்துட்டு இந்த நாட்டை வந்துட்டு மலேசியன் ஃபார் மலேசியன், எந்த மத சான்றிதழே இருக்கக்கூடாது இன் ஃபியூச்சர். இதுதான் வந்து நம்ம பிரதமரோட மெயின் அவரோட கொண்டு வந்ததே காரணம். அவர் அதனால் மக்களுங்க என்ன செய்யுங்க, சிந்திச்சு எப்பயுமே ஓட்டை வந்துட்டு போடுங்க. இப்போ எல்லாம் நல்லா ஓட்டு போட்டிங்க, அதை பற்றி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயத்த பல பேர்கிட்ட சொல்லுங்கள், பல பேர்கிட்டையும் சொல்லுங்கள், பல ஒருங்க மலாய்க்காரங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். அதாவது ஓட்டு போடுறப்ப இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள், எக்கனாமி கொஞ்சம் படித்து பாருங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு செய்யுங்க. இந்த நாடு வந்துட்டு மல்டிரேஷியல் நாடாக தான் இருக்குது. இந்த பார்ட்டியும் வந்துட்டு மல்டிரேஷியல் பார்ட்டியாக தான் இருக்கும் எப்பயுமே. மத சான்ற கட்சிக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்காதீங்க. மத சான்ற கட்சி எப்பயுமே நம்மளை பிரிக்க தான் பார்ப்பாங்க. மல்டிரேஷியல் தான் வந்துட்டு ஒற்றுமை. அதனால் அடுத்த எலெக்ஷன், மலாக்கால வர எலெக்ஷனில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படியாவது பக்கத்தான் ஹரப்பானை வந்துட்டு நம்ம ஜெயிக்க வைப்போம். நன்றி. சரி நேர்கள், ஒரு விஷயத்தை சொல்லி நான் wrap up. Mitra, Tunai Madani மூலியமாய் ஸ்கீம் bantuan bencana, khairat kematian, ibu bersalin, perubatan, kecemasan sosial, perkahwinan, utility asas, cermin mata, keperluan harian asas, mobility, pengangkutan OKU, it is intervensi awal. ஓகே, இது வந்து துணை மடானி கீழே இருக்கிறது. அதாவது இந்த ஸ்கீம் பந்துவான், இப்போ பெஞ்சானா, அதாவது ஏதாவது நடக்குது, ரீபூட் கபாக்கரான், உங்களுக்கு ஒரு ஃபண்டு வேணும், நீங்கள் அங்கே அப்ளை பண்ணலாம். இதில் நிறைய விஷயம் நான் நன்மையான விஷயம்லாம் பார்க்குறேன். இது நிச்சயமாக நேர்கள், மலேசியா மக்கள், இந்தியர்கள், உங்களுக்கு இந்த பகுதியில் இருந்ததுன்னா உங்களுடைய தேவைகள் கண்டிப்பாக நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அதை தெரியணுன்னா இன்னும் கூட மித்ராவுடைய வெப்சைட்டுக்கு, அலுவலகத்துக்கு நீங்கள் செல்லுங்கள். அங்கே நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், நீங்கள் அங்கே கூட கால் பண்ணலாம். நிச்சயமாக அங்கே கால் பண்ணுங்கள், அதை செய்யுங்க. கெச்சமாசான் சோஷியல், இதை நான் கேட்டேன் என்ன அப்படின்னு. அது ட்ராப் மை ஃப்ரெண்ட் வாஸ் டெல்லிங், ஐ செட், ஓ வாவ், திஸ் இஸ் நைஸ். கெச்சமா சோஷியல்னா எனிதிங் எமர்ஜென்சி, உங்களுக்கு அந்த டைமில் கொஞ்சம் வேணும், பெரிய அமௌண்ட்டில் 1 million 2 million 10,000 ஒரு சின்ன அமௌண்ட் நம்மளுக்கு வேணும், யூ கேன் அப்ளை. அதை சட்டுன்னு அவங்க செய்கிறதுக்கு அந்த அலோகேஷன் இருக்குது. ஸோ அரசாங்கம் நம்ம இந்தியர்களுக்கு இப்படி இந்த இது வந்து தயவு செஞ்சு என்ன எப்படி சொல்லாதீங்கன்னா, ஓ எலெக்ஷன் கிட்ட வருது செய்கிறாங்க, கிடையாது. ஒரு விஷயத்தை டிராஃப்ட் பண்ணி அதை செய்கிறதுக்கு டைம் எடுக்கும். அது கேளுங்க, முன்னே இருக்கிறவங்ககிட்டலாம் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். ஸோ துணை மடானின்னு ஒன்று இருக்குது, ப்ரோக்ராம் பந்துவான் சினார் சாயா மித்ரா. ஸோ அதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் பாருங்கள். ஸோ நம்மளுடைய சைடில் இருந்து ஸோ வி ஆர் பேக், வில் பி பேக் அகெயின் நெக்ஸ்ட் வீக். அண்ட் அது பார்ட்ஸ், அது டாபிக்ஸ், உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.
put it in our social media, in our comments, and we will indeed read it. நான் உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுறேன் நிச்சயமாக. அந்த கமெண்ட்டுக்கு நிச்சயமாக நான் பதில் பார்ப்போம். அடுத்த வாரம் கொடுக்க முடிஞ்சா அடுத்த வாரம் இந்த பதிலெலாம் நான் கொடுப்பேன். till then மக்களுக்காகவே மக்களுக்காக நான் Jonathan Vela signing off from Anne Tare. We'll see you all next week. Anne Tarik, yeah. Indian politics, economy, how we talk. 3 hosts, 1 voice, Malaysian, Indian strong. Anne Tarik, sing along. Tarik hot, discussion hot. What we think, what we not. We talk. Anne Tarik, yeah. Podcast new, but we kick ass.